சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. இப்போ எங்கே நிற்கிறோம்னா, நாளைக்கு மாதுளம்பழம் விற்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனில் நிற்கிறோம். எல்லாம் டீம் எல்லாம் வந்து வேறு நீங்களே என்ன மாதிரி செட் பண்ணலாம், என்ன மாதிரி உங்களுக்கு வழி நடத்தலாம், உங்களுக்கு என்ன மாதிரி காட்டிக்கொள்ளலாம்னு சொல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாசல்லையே நாங்கள் காயலை பிடுங்கி வச்சிருப்போம். நீங்கள் அப்படியே நிறுத்து வேண்டி கொண்டு போகிறனாலும் போகலாம். இங்கே வந்து ஒரு 8 லைனை தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. அதாவது ஒரு லைனில் வந்து 16 கண்டு இருக்குது. அதே மாதிரி 8 லைனை ஓப்பன் பண்ணி கிடக்கு. இந்த 8 லைன்லேருந்து தான் நீங்கள் முதல் பிடுங்கலாம். எல்லாத்துக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச விழுந்தெலும்பி கனதூரம் நடந்து களைச்சி போயிடுவீங்க. அதனால் இந்த 8 லைன்லையும் முதல்ல பிடுங்கலாம். பிடுங்கி போட்டு இதில் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்து காசை கொடுத்துட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி செட்டப் தான் செஞ்சுருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் இந்த மாதுளம்பழத்தை வேண்டி போட்டு ஒவ்வொரு வருஷம் வந்து ரீச் ஆகல, மாதுளம்பழத்தை வேண்டி ரீச் ஆக பெருசாக வளர்த்து விடுற அப்படி யோசனை இருக்க வேண்டாம். நீங்கள் கொண்டு போய் வீட்டை கொஞ்சம் கண்டை வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டும் வச்சுருக்கிறோம். பதி வச்சு கண்டும் வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு கண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் இதே அளவு இதை விட சின்ன கண்டை தான் கொண்டு வந்து வச்சு இப்படி உருவாக்கினாங்க. நீங்கள் போய்க்க 2 கண்டை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் வார வருஷம் நீங்கள் வீடியோ போட்டு நீங்களே வீட்டை இருந்து மாதுளம்பழத்தை பிடுங்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வழியே உங்களுக்கு சொல்லி தந்துருக்குது. என்ன சொன்னால் இங்கே வந்து மாதுளைக்கான சொந்த வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ கண்டு நட்டாலும் வளர்த்தானே உங்களுக்கு சொந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாருங்கள், காய்ச்சி குலுங்கி இருக்கிற மாதுளை தோட்டத்தை பாருங்கள். விரைக்கில் இதில் வந்து நடுவில் ஒரு கம்பி ஒன்று ஓடுது. அதில் கவனம் வரணும். ஏன்னு சொன்னால் இது இந்த மரத்தின் பாரத்தில் இந்த மரங்கள் வந்து முறியுது. அதுக்காக என்ன செய்திருக்கிறோம், ஒரு கம்பியை போட்டு அந்த கம்பியில் இந்த கண்டுகளை பிடிச்சி கட்டியிருக்கிறோம். நீங்கள் விரைக்கில் பிடுங்குற அவசரத்தில் வந்து தலையில் அடித்து கண்ணில் கம்பி கட்டுறோம். அதில் எல்லாத்தையும் பார்த்து நிதானமாக வந்து நாளைக்கு குறிப்பாக பழத்தை அமர்த்தி பார்க்குறது அல்ல நசிச்சு பார்க்குறது இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு இந்த பழம் பிடிச்சிருக்கன்னா அதை மட்டும் பிடுங்குறது. சேதாரம் இல்லாமல் செய்தால்தான் ஆதாயம் இருக்கும். அதை மனசில் வச்சுக்கொண்டு எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் இதை பெருசாக கொண்டு போகலாம். நாளைக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து இதுக்குள்ள பழங்களை ஆய விட்டு பே பண்ணிட்டு கொண்டு போகலாம். விரும்பினாக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ ஏராளமான ஓர்டர்கள் வந்து கொண்டு இருக்குது. கொழும்புல இருந்து கூட ஆக்கள் மாதுளம்பழத்துக்கு கேட்டிருக்கிறோம். அதாவது இலங்கையில் மாதுளம்பழமா இல்லையா அவங்க கூட தானு சொல்லி அப்படி இல்லை. ரீச்சால் இருக்கிற மாதுளம்பழம் இயற்கையான முறையில் தயாரிச்சு விட்ட மாதுளம்பழம். அதை மட்டும் சொல்லுவோம். என்ன எங்கள்ட ஆர்கானிக் கன்செப்ட். அதனால் இங்கே விளையிற பழங்கள் எல்லாமே வந்து இயற்கையான முறையில் பயிரிடப்பட்ட பழங்கள். அதனால் கொஞ்சம் காய்கள் சின்னனாக இருந்தாலும் சுவை வந்து அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் வேணுங்கன்னா சுவைச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு இப்படி இருக்குன்ற சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். தேங்க்யூ, பாபாய்.